இந்து கோவில்களுக்கு மானிய விலையில் சிலைகள் வழிபாட்டு பொருட்கள் வழங்க உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் வெளியிடும் அறிவிப்பு குறித்து மக்கள் குரல் பகுதியில் பெரம்பலூர் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இப்போ கிராமங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிறு கல்களை வச்சு வழிபட்டு இருக்கோம். அந்த கல்கள் வழிபட்டு இப்போ சிலைகளாக மானிய விலையில் 90% மானிய விலையில் வழங்குறதாக அறிவிச்சிருக்காங்க. அந்த வழிபடுவதற்கான உபகரணங்கள் உலோகங்களாலவோ இல்லை மைக் செட்டுகளோ இல்லை துணிமணிகளோ பட்டு சேலைகளோ அதை வழிபடுவதற்கான உபகரணங்கள் அனைத்தும் மானிய விலையில் 90% மானிய விலையில் அறிவிச்சிருக்காங்க. அது மிகப்பெரிய வரவேற்பு. நாட்டில் எவ்வளோ மக்கள் கல்வி அறிவு இல்லாமல் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கான தேவையான உதவி எவ்வளோ செய்யலாம். தேவஸ்தானம் மூலிமா ஒரு கல்லூரி கட்டி விடலாம், மக்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டி விடலாம், படிக்க வைக்கலாம். அப்படின்னா அரசு மருத்துவமனைகளை இன்னும் அதிகம் மேம்பட இல்லாமல் இருக்குது. அதுக்கு மேலே ஃபண்டு உதவி பண்ணி அரசு மருத்துவமனை அதிகம் ஃபண்டு ஒதுக்கலாம். தேவஸ்தானம் மூலிமா மக்களை ஒரு நல்லா பாதுகாக்கலாம். தேவஸ்தானம் முன்னெடுக்கிறது வைக்கிற இந்த விஷயத்த பொதுமக்களுக்கோ இல்லை பள்ளி கல்வித்துறைக்கோ இல்லை மாணவர்களுக்கோ இலவசமாக உணவு கொடுக்குறத இன்னும் கொஞ்சம் தரம் மேம்படுத்தலாம். என்ன தான் காலை உணவு மதிய உணவுன்னு கொடுத்தாலுமே அதோட தரத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாம். இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இது தேவையில்லாதது. திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பு குறித்து பெரம்பலூர் பகுதி மக்கள் அளித்த கருத்துக்களை பார்த்தோம். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.